வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கைமானம் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான தக்காளி கடையில் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் செய்கிற ஒரு டிஷ்ஷும் உங்களுக்கு புரியும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இந்த டிஷ் செய்யறதுல சில முக்கியமான குறிப்புகள் இருக்கு. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி நம்ம வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தக்காளி வெந்து முடிச்ச பிறகு அந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சட்டியில போட்டு கடையுங்க. சரிங்களா? அதே மாதிரி கடைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பூண்டு நம்ம இடிச்சு வச்சு அதில் சேர்க்குறோம். சரிங்களா? பூண்டை இடிச்சு வச்சு அதில் கடையாதீங்க, சேர்த்து மட்டும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மட்டும் வைங்க. சரிங்களா? இது அப்போதான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சரிங்களா? இந்த டிஷ்னுடைய ப்ராசஸ்ஸே இப்படி தான். சரி வாங்க, இந்த டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த தக்காளி கடையிலுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஒரு 7 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? தக்காளியுடைய தோல் தனியாக வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை ஒன்று வச்சுட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. எண்ணெய் இதுக்கு நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம போடணும். தாளிக்கிறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு கொஞ்சமாக எடுத்துருக்கோம், சும்மா லைட்டாக வாசனைக்காக. சரிங்களா? இது 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு. சரிங்களா? கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இந்த கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம இதுக்காக எடுத்து வச்சிருக்க வெங்காயம், நம்ம மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம் நம்ம எடுத்திருக்கோம். வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ வெங்காயம் நம்ம போடுறோம். வெங்காயம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்க. இதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட போகிறோம். தக்காளியை நம்ம வேக வச்சு நம்ம ஒரு சட்டியில் கடைஞ்சி வச்சுக்கிறோம். சரிங்களா? கடைஞ்சி வச்சிருக்கிறது நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நம்ம இதுதான் நமக்கு தேவையான பொருட்களே தவிர இது கூட பார்த்தோன்னா அடிஷ்னலாக நம்ம தக்காளி பூ வதக்கிறதுக்கு போட போகிறது இல்லை. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இது ரொம்ப டீப் ஃப்ரைலாம் ஆகணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? சும்மா லைட்டாக ஒரு ஆஃப் கண்டிஷன் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரக்குள்ள இப்போ இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் நம்ம போடுறோம். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது 6 நம்பர் பச்சை மிளகாய் நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? இதுக்கு காரம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பச்சை மிளகாய் காரம் தான் வரும். மிளகாய் தூள்லாம் சும்மா லைட்டாக போடுறோம்,
ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம போடுறோம். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இந்த பச்சை மிளகாவுடைய காரத்தில் தான் ஃபுல்லாகவே இது இருக்கும். பச்சை மிளகாய் போட்டு இதே மாதிரி லைட்டாக வதக்குங்க. இப்போ வதங்கினோடனே நம்ம தக்காளி கடையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, கடைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னா தக்காளியை மட்டும் எடுத்து தனியாக கடைஞ்சி வச்சுருக்கோம். கடைஞ்சி வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு நம்ம ஒரு 12 நம்பர் எடுத்து நம்ம இடித்து வச்சு அதில் சும்மா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து கடையக்கூடாது, சும்மா மிக்ஸ் பண்ணி பச்சையாக தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ அதை ரெண்டுத்தையும் நம்ம இதுக்குள்ளே நம்ம சேர்த்தாச்சு. வேறு இந்த தண்ணி நம்ம இதில் சேர்க்கலை. சரிங்களா? நம்ம அந்த தக்காளிக்கு வேக வைக்கிறதுக்கான தண்ணி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள், அதே மாதிரி மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். மிளகாத்தூள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த டிஷ் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. சரிங்களா? ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுடுறோம். இந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியாக தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா இது தண்ணியாக இருந்தால் தான் இதுக்கான டேஸ்ட் வேற ஒரு வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு தொக்கு பாத்திரம் செஞ்சிங்கன்னா அந்த சட்னியாக அது மாதிரி ஆகிடும். டேஸ்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியாக தான் இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இது வந்து தக்காளி வேகிறதுக்கு மட்டும்தான் டைம். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப வந்து அந்த மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி வேகிறதுக்கான டைம் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். சரிங்களா? சும்மா வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம விடணும்னு அவசியம் கிடையாது. விட்டுட்டு நல்லா கொதி வரணும். இது கொதிக்கக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மனம் வருங்க உங்களுக்கு. தக்காளி சட்னி, வெங்காய சட்னிலாம் போர் அடிச்சிச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொருட்கள் ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? நான் திரும்பவும் வந்து கவனத்துக்கு சொல்கிறேன், பூண்டு நம்ம இடித்து வச்சு தக்காளி கடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்துருக்குறோம் அதோட. சரிங்களா? கொஞ்சம் கவனமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்போது மல்லித்தழை, புதினா போட்டு நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். போட்டுட்டு பாருங்கள், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஷ் எப்படி வந்துடுச்சுன்னு பாருங்கள். இந்த லெவலில் தான் தண்ணியாக இருக்கும். தண்ணியாக இருக்குதுன்னு கவலைப்படாதீங்க. தண்ணியாக இருந்தாலும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ.